சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதே இலக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், கூடுதல் விவரங்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஏற்கனவே 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறித்து ஏற்கனவே அந்த செய்தியை பார்த்திருந்தோம். தற்போது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு முக்கியமான விஷயங்களை மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக 200 தொகுதிகளில் 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த தொடர்ந்து ஏற்கனவே 10 தேர்தல்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்ற ஒரு விஷயத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். மேலும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும் என்றும், சில மாவட்ட செயலாளர்கள் மீது பல்வேறு புகார்கள் வந்திருக்கின்றன, நிர்வாகிகள் குறித்தும் புகார்கள் வரப்பட்டிருக்கின்றன, அனைத்து புகார்கள் குறித்தும் தலைமை விசாரணை மேற்கொள்ளும் என்ற தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகள், வாக்காளர்கள் அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து 10 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான், 200 தொகுதியில் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த அளவு நலத்திட்டங்களை மக்களுக்கு திமுக அளித்திருக்கிறது. வாக்குகளாக மாற்றக்கூடிய களப்பணியை மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் சார்பு அணிகளை மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மேலும் அனைத்து பூத் கமிட்டிகளையும் செம்மைப்படுத்த வேண்டும். கட்சியுடைய அனைத்து அமைப்புகளிலும் செப்டம்பர் 15க்கு முன்பாக பொது உறுப்பினர் கூட்டம் நடத்தப்பட வேண்டும். மினி புத்தகங்களை தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தற்போது திமுக தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஒவ்வொருவருடைய உழைப்பின் அடிப்படையிலேயே உயர்வு இருக்கும் என்றும், அனைத்து சார்பு அணிகள், அனைத்து கழக நிர்வாகிகளை அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு மாவட்ட செயலருக்கு இருப்பதாகவும், வெற்றி பெறுபவரே தங்களுடைய வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பேசியிருக்கிறார். மேலும் அமைச்சர்கள் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய அறிவுரையை அமைச்சர் பெருமக்களுக்கு வழங்கியிருக்கிறார். முதலீட்டுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பேன் என்றும் தற்போது பேசியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு.கருணாநிதியுடைய 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவில் பல்வேறு நிர்வாகிகள் மாநில அளவில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போது ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மேலும் கட்சியின் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என்ற அறிவுரையும் தற்போது திமுக தலைவரால் மாவட்ட செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுவது, மாவட்ட செயலர்கள் மீது பல்வேறு புகார்கள் வந்திருக்கின்றன. அதே போல பல்வேறு மாநில நிர்வாகிகள் மீதும் வந்திருக்கின்றன. அனைத்து புகார்கள் குறித்தும் தலைமை நிச்சயமாக விசாரணை மேற்கொள்ளும் என்றும், அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை இலக்காக வைத்து தன்னுடைய பணிகளை மாவட்ட செயலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது பேசியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என்றும், சுணக்கமின்றி தொடர்ந்து செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்றும், மேலும் சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் வந்திருக்கின்றன, அந்த புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.